சாந்தி. அவ்யக்த சமிகை 29 மே 2025. இன்னைக்கு சிவபாபா என்ன புரிய வைக்கிறார்னா, பவித்ரதா சங்கம்யுகி பிராமன் கே மகான் ஜீவன் கி மகான்தா ஹை. தூய்மை என்பது சங்கமயுக பிராமணர்களின் மகான் வாழ்க்கையின் மகான் தன்மையாகும். ஸோ நம்ம ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம். இதனுடைய அடையாளமே என்னன்னா தூய்மை தான். பவித்ரதா பிராமன் ஜீவன் கா சிரேஷ்ட ஸ்ருங்கார் ஹே. பாபா சொல்றாரு, தூய்மை என்பது இந்த பிராமண வாழ்க்கையினுடைய உயர்ந்த ஒரு அலங்காரம். அலங்காரம்னா என்ன அர்த்தம்? அழகு. ஜெய்சே ஸ்தூல் ஷரீர் மே விசேஷ் श्वास चलना आवश्यक है, श्वास नहीं तो जीवन नहीं. ஆக எப்படி இந்த ஸ்தூல சரீரத்தில் விசேஷமாக சுவாசிப்பது என்பது அவசியமோ, மூச்சு விடுவது என்பது அவசியமோ. மூச்சு நின்று போச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? அவங்க இறந்துட்டாங்க. மூச்சு விடலைன்னா அந்த வாழ்க்கை முடிந்து விட்டது என்று அர்த்தம். ஐசே பிராமன் ஜீவன் கா ஸ்வாஸ் ஹை பவித்ரதா. அதே போன்று பாபா புரிய வைக்கிறாரு, இந்த பிராமண வாழ்க்கையினுடைய சுவாசமே, மூச்சு காத்தே, அஸ்திவாரம், ஆதாரமே தூய்மை தான். ஆக தூய்மை இருந்தால் தான் இந்த வாழ்க்கையில் நம்மளால் நிலச்சி நிற்க முடியும். தூய்மை இல்லைன்னா நம்மால் வாழ முடியாது. 21 जन्मों की प्रारब्ध का आधार अर्थात फाउंडेशन पवित्रता है. ஆக 21 பிறவிகளுக்கான இந்த ஒரு பிராப்திக்கான ஆதாரம், அஸ்திவாரமே தூய்மைதான். எனவே நாம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இத்தனை பிறவிகளுக்காக நான் ஆத்மா ஒரு நல்ல ஒரு பலனை சேமிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன விஷயத்தின் மீது, ஆனால் மிக முக்கியமான விஷயத்தின் மீது நம்ம கண்டிப்பாக கவனம் கொடுக்கணும். ஏன்னா இது இருந்தால் தான் என்னால் அந்த ஆஸ்தியை வாங்க முடியும். இதில் எங்கேயாவது ஒரு தொய்வு, ஒரு குறைவு ஏற்பட்டுடுச்சுன்னா என்னால் முழு ஆஸ்தியை பாபா கிட்டேருந்து வாங்க முடியாமல் போயிடும். ஆக கொடுக்குறவர் வந்தார், ஆனால் நான் வாங்கலைன்னா இது இந்த ஒரு கல்பத்தினுடைய விஷயம் மட்டும் இல்லை, கல்பத்தினுடைய ஒரு நஷ்டமாகிடும். எனவே தான் பாபா இதை நமக்கு நல்லா தெளிவாக புரிய வைக்கிறாரு. குழந்தைகளை, தூய்மை என்பது இந்த வாழ்க்கையினுடைய மூச்சு. மூச்சு விடாமல் நம்ம எப்படி இருக்க முடியாதோ அதுபோல் தூய்மை இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது, முடியக்கூடாது. ஏன்னா அதுதான் என்னுடைய சுவாசம். அந்த அளவுக்கு இந்த விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பாப்தாதாவை திருப்திப்படுத்தலாம். நல்லது. ஓம் சாந்தி.